ஆமா, பொருளும் சரி நம்மளோட அண்ணனும் சரி பர்ஃபெக்டா இருப்பாப்ல. சேல்ஸ்லயும் சர்வீஸ்லயும் நம்ம பர்ஃபெக்டா இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா வாங்கி கொடுத்த பிறகு வாங்கிட்டு போற பிறகு, ஏன்னா இது வந்து ஒரு நாள்லயும் பிரச்சனை வரும், ஒரு வாரத்துலயும் பிரச்சனை வரலாம், ஒரு மாசத்துல கூட வரலாம், ஒரு வருஷத்துல கூட வரலாம். அது வந்து நம்ம கையில கிடையாது. ஏன்னா எலக்ட்ரானிக் நம்ம எஸ்எம் டாய்ஸ்ல வாங்குற கஸ்டமருக்கு நம்ம 1 இயருக்கு சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம். இருந்தாலும் அதை வச்சுதான் சொல்றேன். இருந்தாலும் இப்ப கஸ்டமர் இஎம்ஐல வாங்கிடுறாங்க. வாங்கிட்ட பிறகு என்னன்னா 1 மாசத்துல 2 மாசத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு ஏன்டா நம்ம இஎம்ஐ கட்டணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, பாதிக்கப்பட்ட கஸ்டமர் சொல்லியிருக்காங்க, சார் நான் உங்கள்ட்ட இஎம்ஐ வாங்கின வேற கடையில இது மாதிரி நான் ப்ராப்பரா கட்டாதனால எனக்கு இப்ப சிபில் போயிடுச்சு, நான் மேற்கொண்டு லோனே வாங்க முடியல அப்படின்றாங்க. நான் வந்து இன்னுமே செக் பண்ணி கூடிய விரைவில் கவர்மெண்டோட ப்ராப்பர் இருந்தா நம்ம எஸ்எம் டாய்ஸ்லயும் அந்த இஎம்ஐ ஆஃபர் பண்ணிருக்கோம்.